கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக 6 மாத காலங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்காக நன்றி சொல்லி, இந்த மாதத்திலும் உம்மை சார்ந்து உம்மோடு கூட நாங்கள் பயணிக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த மாதத்திலும் நீர் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காக வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். அவர்களை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். எங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆவி இறங்கி உமது பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவறிந்தும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பயனடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah, Hallelujah.
கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணை கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்ற வேளையிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். உண்மை நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நமக்கு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சமாதானத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தீர்த்துதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-15 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல் மாறி அவன் சுஸ்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் முதடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்தும்படியாக ஞான கீர்த்தனைகளிலே இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். காசினி அல்லதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி அல்லதனுக்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெய நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான மொத்த நாமம். பின்னவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிலும் பயந்தோடு தேவநாமம். பின்னவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிலும் பயந்தோடு தேவநாமம்.
எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய கடந்து வந்திருப்பவர் மேட்டூர் அணை பகுதியிலே தம்முடைய திருப்பணியை ஆற்றி வருகின்ற அருட்திரு பவுல் பிரபாகரன் ஐயா அவர்கள். அருட்திரு பவுல் பிரபாகரன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் சத்தியத்தை கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை மிகவும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன், ஆனால் அவனுடைய திறமை நிமித்தம், அவனுடைய கடின உழைப்பு நிமித்தம், அவனுடைய ஞானமான ஒழுங்குபடுத்தி நடத்துகிற லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லுகிற அந்த தலைமைத்துவத்தின் நிமித்தம் அவன் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய உடலில் உள்ள வியாதியோ அவனுக்கும் அவனை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு அருவருப்பான மனநிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்த ஒரு மனிதனைத்தான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் சீரிய ராஜாவின் படை தளபதியாக இருந்த நாகமான் என்று பார்க்கிறோம். இந்த நபரின் பெயர் நாகமான். இஸ்ரவேல் நாட்டுக்கு பக்கத்தில் இருந்த நாடு சீரியா. அந்த சீரியா நாட்டினுடைய படை தளபதியாக இவர் இருக்கிறார். இவரை கொண்டு அநேக வெற்றிகள் அந்த நாட்டிற்கு குவிந்தது. அதனால் அந்த ராஜாவும் அந்த நாட்டிலுள்ள மக்களும் இவர் மீது ஒரு பெரிய மரியாதை, அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் இவருக்கு குஷ்டரோகம் என்ற ஒரு வியாதி, தொழுநோய் இருக்கிறது. ஒரு கால் இது எந்த அளவிலே இருந்தது என்று நமக்கு தெரியாது. மிக அதிகமாக இருந்ததா, குறைவாக இருந்ததா, கை கால்கள் எல்லாம் அழுகி அந்த உறுப்புகள் மறைகிற அளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா அப்படி இருந்திருந்தால் அவரால் சண்டைகள் போட நடத்த முடிந்திருக்காது. அது தோல் அளவில் இருந்ததா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வியாதி அவருக்கு ஒரு பாதிப்பாக இருந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய வீட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு அடிமை பெண் அல்லது அந்த நாகமான் என்கிற அந்த தளபதியுடைய மனைவிக்கு உதவி செய்யும்படியாக, வீட்டு வேலைகளிலே உதவி செய்யும்படியாய் கொண்டு வரப்பட்ட அடிமை பெண். அந்த பெண் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டவள். அந்த பெண் தன்னுடைய எஜமானி அம்மா இடத்துல சொல்றா, அம்மா, நம்ம ஐயா இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கிட்ட போனாங்கன்னா அவரோட குஷ்டரோகத்தை அவர் நல்லா பண்ணிடுவாருங்கம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றத அந்த அம்மா கேட்டு தன்னுடைய கணவனிடத்தில், அதாவது படைத்தளபதி நாகமான் இடத்துல சொல்றாங்க. நாகமான் உடனே அந்த பெண்ணு அந்த வார்த்தையை, அந்த பெண்ணோட வார்த்தையை கேட்கிற அளவுக்கு அந்த பெண்ணு ஒழுக்கமுள்ள, உற்சாகமாக தன் வேலைகளை செய்கிற, கசப்பு இல்லாத, அழுது கொண்டு இருக்காத ஒரு நல்ல குணநலமுள்ள பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவள் சொல்ற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா அவள் ஏற்கனவே அடிமை பெண். ஆனால் அவள் சொன்னதை கணவன் மனைவி இருவரும் கேட்குறாங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு மிக பயங்கரமான வியாதி. இந்த வியாதி உள்ளவங்க பொதுவாக இஸ்ரவேல் நாட்டோட சமுதாய அமைப்பின்படி ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அதை அந்த தலைமையில துணியை போட்டுக்கொண்டு அவங்க உடுத்துறது கூட நல்ல துணி உடுத்தக்கூடாது, கிழிந்த துணி தான் உடுத்த வேண்டும். இதெல்லாம் இஸ்ரவேலில் ஒரு ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தது. சீரியா நாட்டில் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த அவருடைய மனைவியோ அல்லது அவங்க குடும்பமோ அவரை ஒதுக்கி வைக்கல. அது ஒரு கால் படை பலத்து நிமித்தமா, அவருக்கு இருந்த அதிகாரத்து நிமித்தமா, செல்வாக்கு நிமித்தமா நமக்கு தெரியல. ஆனால் அந்த படை தளபதி நாகமான் ரொம்ப சரீரத்தில் கஷ்டப்படுறத இந்த பெண் கவனித்து கொண்டே இருந்துதான் அதற்கு ஒரு தீர்வு சொல்லுகிறாள். கட்டாயமா படை தளபதியாகிய நாகமான் பல இடங்கள்ல பல வைத்தியர்களை, பல தீர்வுகளை தேடி ஓடி இருப்பார். ஈவன் மந்திரவாதங்களை கூட தேடி ஓடி இருந்திருப்பார்.
ஆனால் எதுலேயும் ஒரு விடுதலை கிடைக்கல. அதனால அவருக்கு ஒரு மனச்சோர்வு இருந்திருக்கலாம். துவக்கத்திலேயே அவர் குஷ்டரோகத்தில் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் அவ்வளோ பெரிய இராணுவத்தினுடைய தளபதியாக இருக்கிறார் என்றால் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருந்திருக்கணும். ஆனால் இடையில அவருக்கு அந்த வியாதி வந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த மனிதன் ஒரு தேவையுள்ள மனிதன். அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய அதிகாரமுள்ளவர், படை தளபதி. ஆனால் அவருக்கு ஒரு தேவை. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. பலருக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு. நாம் எப்பயுமே தேவையான பொருளாதார காரியத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் அன்பு தேவைப்படுகிறவர்கள், ஆறுதல் தேவைப்படுகிறவர்கள், உற்சாகப்படுத்துதல் தேவைப்படுகிறவர்கள், நல்ல வார்த்தைகள் தேவைப்படுகிறவர்கள், அது மட்டுமல்ல ஊக்கம் அளிக்கிற ஒரு சூழ்நிலைகள் தேவைப்படுகிறவர்கள், தைரியம் தேவைப்படுகிறவர்கள், இப்படி நிறைய தேவைகளோடு நம்மை சுற்றி மக்கள் இருக்கிறார். நாம் எப்பயுமே நம்மை குறித்து யோசிக்கிறோமா, அல்லது நம்மை சுற்றி தேவைகளில் வாழ்கிற மக்களை குறித்து நாம் யோசிக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த படை தளபதி இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறார், தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார். ஆனால் தீர்க்கதரிசியோ அவரை பார்ப்பதற்கு வெளியே வரல. ஏன்னா அவர் தீர்க்கதரிசி அல்லவா, அவருக்குள்ள ஆவியானவர் அல்லது தேவன் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன செய்யணும், முன்கூட்டியே ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கக்கூடும். ஆகவே இந்த மனிதன் தீர்க்கதரிசிட்ட வந்து நிற்கும் போது தீர்க்கதரிசி தன்னோட வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் அந்த மனிதனை யோர்தானில் 7 தரம் முழுக சொல்லு, ஸ்நானம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றார். உடனே இந்த நாகமானுடைய ஈகோ, அதாவது தற்பெருமை அல்லது தன்மானம் என்று சொல்றமே, அந்த காரியம் அவருக்குள்ளே எழுகிறது. நான் எவ்வளோ பெரிய படைத்தளபதி, இந்த மனிதன் வெளியே வந்து என் மேலே எனக்கு நேராக கையை மேலே அசைச்சு ஒரு சுகம் கொடுப்பான் நம்பினா, இந்த ஆள் இவங்க ஊர் தண்ணியில் போய் முழுக சொல்கிறான், இவங்க ஊர் தண்ணியை விட எங்கள் ஊர் தண்ணி நல்லதில்லையா அப்படின்னு சற்று கோபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த படை தளபதியோடு கூட வந்த அவருடைய சேவகர்கள் அல்லது வேலைக்காரர்கள் அவரிடத்துல வந்து கெஞ்சுகிறாங்க, ஐயா நீங்கள் பெரிய காரியத்தை ஒன்று செய்ய சொல்லியிருந்தா செஞ்சு கொடுத்துருப்பீங்களே, சாதாரணமாக தண்ணியில் முழுகுதான்னு சொன்னாங்க, ஐயா முழுகுங்கன்னு கெஞ்சுறாங்க. சரின்னு அந்த மனிதர் அந்த வேலைக்காரருடைய பேச்சுக்கு செவி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, பெரிய படை தளபதி, ஆனால் அவர் வீட்டில் வேலை செய்கிற இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்த இந்த சின்ன பொண்ணோட வார்த்தையை கேட்டு தான் இவ்வளோ நீண்ட பயணம் மேற்கொள்கிறார். அது ஒன்று அவரோட டெஸ்பரேட் கண்டிஷனை குறிக்குது, எப்படியாவது சுகம் ஆயிரணுங்கிற எதிர்பார்ப்பு. ரெண்டாவது என்ன தெரியுதுன்னா, மற்றவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனோபாவம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த வேலைக்காரங்க வந்து சொல்லும்போது அந்த படை தளபதி சரி என்று சொல்லி அந்த தண்ணியில் மூழ்க போகிறார். தண்ணியில் மூழ்கி 7 முறை மூழ்கி எழுந்த உடனே அவருடைய தோல் ஒரு குழந்தையுடைய தோலை போல அழகாக மாறிவிட்டார். அந்த குஷ்டரோகம் மறைந்து விட்டது. பாருங்க, இந்த நபருக்கு எதனால சுகம் கிடைச்சது? தேவ மனிதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால். நீங்களும் நானும் போய் யோர்தான்ல நடந்தா நமக்கு தோல்ல இருக்கிற வியாதிகள் போயிருமா? அப்படியெல்லாம் இல்லை. ஆனா கடவுள் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலுக்குத்தான் இந்த மனிதர் நாகமான் இடம் கொடுத்தார். அவருடைய வியாதி மறைந்து விட்டது. அவருடைய தோலெல்லாம் சிறு பிள்ளையின் தோலை போல மாறிவிட்டது. பிரியமானவர்களே, கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவ மனிதர்கள் வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு கால் சபை கூடி வரும்போதெல்லாம் கடவுளுடைய மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நம்மை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்த நாம் இடம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க, கீழ்ப்படிதான் மேல் படிக்கு முதல் முயற்சி, முதல் அடி. பிரியமானவர்களே, கீழ்ப்படியில் காலை வைக்காம 10வது படியில் கால் வைக்க யாராலும் முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் சொல்லுகிறார், பேதுருவும் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறோமா? ஒரு பெரிய வியாதியில் இருந்த மனுஷன், இதே நேரத்தில் இஸ்ரவேலில் எத்தனையோ பேர் அந்த வியாதியில் இருந்தாங்க தான். ஆனால் அந்த படை தளபதி கடவுளை நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து முன்ன வந்ததுனால தேவன் அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? டெய்லி பைபிள் வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோங்க. ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தை எனக்கு முக்கியம்னு சொல்லி மனசார நம்பி அதன்படி செய்கிறோமா? அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நாம, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? நாகமானுக்கு ஒரு பெரிய சுகம் கிடைச்சிருச்சு. ஆனால் பாருங்க, நாகமான் சுகத்தை வாங்கிட்டாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நாகமானோட பொருளுக்கு ஆசைப்பட்டு ஓடுன தீர்க்கதரிசியோட வேலைக்காரனுக்கு குஷ்டரோகங்கிற தண்டனை வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு அந்த ஆளுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலின் நிமித்தமா சுகம் வருது. இன்னொரு ஆளுக்கு உண்டான பண ஆசை, பேராசை, அது நிமித்தமாக அதே குஷ்டரோகம் வியாதியாக சாபமாக அவருக்கு வந்துருச்சு. தேவனோட ஊழியத்தில் இருக்கிற நமக்கு நிறைய நேரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோங்கிற எண்ணத்தை விட நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அது நமக்கு சாபமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, நாகமான் கடவுளை விசுவாசித்தான். நாகமான் கர்த்தருடைய மனிதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நாகமான் ஒரு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் தீர்க்கதரிசியின் வேலைக்காரனோ தீர்க்கதரிசியோடு கூடவே எப்போதும் இருந்து அவர் அனுபவிக்கிற நன்மைகளில் பங்கெடுத்து கொண்டிருந்த அந்த வேலைக்காரன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தனக்கு கிடைத்த இந்த நல்ல வாழ்க்கையை இழந்து போயிட்டார். நம்மளோட வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கலாமா? பண ஆசை நமக்குள்ள போட்டு வாட்டுதா? பேராசைக்கு இடம் கொடுக்குறோமா? நம்ம சக்திக்கு மிஞ்சி ரொம்ப பல காரியங்கள் மேலே விருப்பமாக இருக்கிறோமா? அப்படி இல்லாதபடி கர்த்தரே என் ஜீவன், கர்த்தரே என் வாழ்க்கை, கர்த்தருக்காகவே நான் ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு நினைப்போட நாம் இருப்போமானால் தேவன் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு பயனுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையாக தேவன் பயன்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு அருள் திரு பவுல் பிரபாகரன் ஐயாவளுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவர் செய்து வருகின்ற ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும்
நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து பாடும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழங்காலிலே நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே ஆராதனை வேளை நிகழ்விலே நாங்கள் பங்கு கொள்ளும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம். எந்த இடமானாலும் எந்த நிலையானாலும் ஆண்டவரே, அவர்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றிகளை சொல்கின்றோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே அதிகாரமும் வல்லமையும் இப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். அதே விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே தங்கள் குறைகளையும் தங்கள் தேவைகளையும் சொல்லிக் கொண்டிருக்க நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அதே வல்லமையோடு கூட இறங்கி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, நோயில் உள்ளவர்களுக்காக, வியாதியில் உள்ளவர்களுக்காக, தங்கள் குடும்ப தேவைகளுக்காக மன்றாடி ஜெபித்து பாரத்தோடு கூட கண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கின்றது பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைத்து
உடைய வல்லமையை இறக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் அப்படியே செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். நன்மைகளை பெற்றுக்கொண்ட அனைவரும் உமக்கு சாட்சி பகிர அருள் கூற வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வரும் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் நாம் சொல்லியிருக்கின்ற விண்ணப்பத்துடனும் பெற இருக்கின்ற ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளையும் போதகத்தையும் கடைபிடித்து கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த வாரத்திலே ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஊழியன் அருட்திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.